குளோபல் என்கேப் நடத்தின சேஃப்டி டெஸ்ட்டில் ரொம்ப மோசமான ரேட்டிங்ஸ் வாங்கின 5 கார் எது தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். குளோபல் என்கேப், அதாவது குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க ஒரு காரோட தரத்தை எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலயமா அவங்க ஒரு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. இதில் நடத்தப்பட்ட ரேட்டிங்ஸில் ஒரு 5 கார், அதுவும் ரொம்ப மோசமான ரேட்டிங்ஸ் வாங்கின ஒரு 5 கார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய கார் மாருதி சுசுகியோட இக்னிஸ். இந்த கார் குறிப்பிட்ட சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லலாம். ஒரு காம்பாக்டான கார். அண்டு சேஃப்டி ரேட்டிங்ஸும் வரும்போது அடல்ட்டுக்கு சிங்கிள் ஸ்டாரும் சைல்டுக்கு 0 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. இது குட்டியாக இருந்தாலும் இதோட விலை அதிகம். ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ரேட்டிங்ஸில் ரொம்ப மோசமாகவே இருக்குது. இந்த வரிசையில் 2ஆவதாக இருக்கக்கூடிய கார் மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட். இந்த கார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய கார்னு சொல்லலாம். டிசைன், லுக் எல்லாம் கவரக்கூடியவாக இருந்தாலும் கூட ரேட்டிங்ஸும் வரும்போது அடல்ட்டுக்கு 1 ஸ்டாரும் சைல்டுக்கு 1 ஸ்டார் வாங்கியிருக்கு. ரேட்டிங் சைஸில் ரொம்ப மோசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வரிசையில் 3ஆவதாக இருக்கக்கூடிய கார் மாருதி சுசுகியோட எக்ஸ்பிரஸோ. ரீசன்ட் டைம்ஸில் ஐடி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இதை விரும்பி வாங்குறதா சொல்கிறாங்க. முன் தோற்றத்தில் நல்ல ஒரு லுக்கை கொடுத்தாலும் கூட சேஃப்டி ரேட்டிங்ஸும் வரும்போது அடல்ட்டுக்கு 1 ஸ்டாரும் சைல்டுக்கு 0 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. அண்ட் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய கார் வேகனார். இந்த கார் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கார்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் எனக்கும் இந்த கார் பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, பட் அந்த காரோட லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கார் சேஃப்டி ரேட்டிங்ஸ்னு வரும்போது அடல்ட்டுக்கு சிங்கிள் ஸ்டாரும் சைல்டுக்கு 0 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஸ்விஃப்ட்டுக்கு அப்புறமா அதிகமாக சேலாகக்கூடிய கார் இந்த கார் தான். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது ஆல்டோ. எல்லா நடுத்தர மக்களாலையும் வாங்கக்கூடிய கார்னு சொல்லலாம். ஒரு குட்டி ஹேட்ச்பேக் கார். மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது ஆல்டோ இது எல்லாத்துலேயும் அதிகமான ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அடல்ட்ஸுக்கு 2 ரேட்டிங்ஸும் சைல்டுக்கு 0 ரேட்டிங்ஸும் வாங்கியிருக்கு. மற்ற இருக்கிற 4 காரை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் எனக்கு ஓகேவாக இருக்குது. மாருதி சுசுகி கம்பெனி ஃபியூச்சர், டிசைன் அண்ட் ப்ரைஸில் எல்லாத்துலேயும் ஓகேவாக இருந்தாலும் சேஃப்டின்னு வரும்போது ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் கூட குளோபல் என்கேப்போட ரேட்டிங்ஸில் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. சேஃப்டி கிராஷ் டெஸ்ட்டில் குளோபல் என்கேப் மாருதி சுசுகி கம்பெனியை வார்ன் பண்ணதாக கூட சொல்கிறாங்க. விற்பனை ராஜாவாக இருக்கிற மாருதி பில்ட் குவாலிட்டிலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வக்காஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.